தமிழர்களுடைய பாரம்பரிய பானத்துல மோரும் ஒண்ணு. பாலை கறந்து தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி மோராக்கி அந்த மோருக்கு அம்மியில மசாலா அரைச்சு பாரம்பரிய சுவையோட மோர் குழம்பு செஞ்சோம். இப்படி பாரம்பரிய முறையில செஞ்ச மோர் குழம்பு அவ்வளவு அருமையா இருந்தது. மோர் குழம்பு செய்யறதுக்காக சுமாரா 1 லிட்டர் பசும்பாலை கறந்து எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம கறந்து எடுத்த இந்த பசும்பாலை பொறமாறு ஊத்தி தயிராக்கிக்கலாம். விடிய காலையில தயிர் நல்லா துவஞ்சதும் கடைய ஆரம்பிச்சிடலாம். தயிரை இப்படி மத்து போட்டு கடைஞ்சா மட்டும்தான் வெண்ணெய் தனியா மோர் தனியா பிரிஞ்சு வரும். இப்ப கொஞ்சம் பானை தண்ணியை ஊத்தி தயிரை கடைய ஆரம்பிச்சிடலாம். குளிர்ந்த தண்ணியை ஊத்தி தயிரை கடையும் போது மட்டும்தான் வெண்ணெய் சுலபமா பிரிஞ்சு வரும். வெண்ணெய் இப்ப நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மோர்ல இருந்து வெண்ணெயை தனியா பிரிச்சு எடுத்துடலாம். தனியா பிரிச்சு எடுத்த வெண்ணெயெல்லாம் சின்ன பானையில சேகரிச்சு உரியில வச்சிருவாங்களாம். எங்க பாட்டி இப்பவும் அப்படிதான் சேகரிச்சு வைப்பாங்க. இப்ப மோர் குழம்புக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்த்தரலாம். 10 கிராம் சீரகம், 4 பச்சை மிளகாய், 7 வரமிளகாய், 15 கிராம் இஞ்சி, 50 கிராம் சின்ன வெங்காயம், 1/4 கிலோ வெண்டைக்காய், பெருங்காயம், 150 கிராம் தேங்காய், 50 கிராம் பச்சரிசி, 50 கிராம் கடலை பருப்பு. இப்ப மோர் குழம்புக்கு தேவையான மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சீரகத்து கூடவே 4 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை அரைக்க ஆரம்பிச்சிடலாம்.
தேங்காயவும் இப்ப நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசி கடலை பருப்பை ஊற வச்சு அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாக்களையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப மோர் குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே அரைச்சு வச்சிருந்த சீரக மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் வணங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சரிசி கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காயவும் இப்ப சேர்த்துக்கலாம். அடுத்து இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்ப நம்ம கடைஞ்சி வச்சிருந்த மோரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். மோர் நல்ல மசாலாவோட கலங்கினதும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். மோர் குழம்பு இப்ப தயாராயிடுச்சு. சிலர் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதால தயிர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல வெண்ணெயை பிரிச்செடுத்த மோர் குழம்ப அவங்க தாராளமா சாப்பிடலாம். இந்த மோர் குழம்போட சுவையும் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த மோர் குழம்ப சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருந்தது.